மாணவர்களே, உங்களுக்கு இந்த அபாயகரமான ஊடகங்கள் தொடர்பான விளக்கங்களும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் எவ்வாறு படிக்க வேணும், படித்தால் என்ன விடயங்கள் வரும் என்ற விடயத்தையும் அவர்கள் கூறியிருப்பார் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களோட குருநகர் பிரதேசத்திலே குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையம் என்ற நிறுவனத்தினால் குப்பைகளை எவ்வாறு அகற்றுவது அவர்கள் எவ்வளவோ பெருந்தொகையான நிதியை வெளிநாட்டில் இருந்து எடுத்து அது அகற்றுவது தொடர்பாக பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றார்கள். ஆனால் நாங்கள் பார்த்தோன்னா எங்களோட பள்ளிக்கூடத்திலையும் விடுமுறை முடிஞ்ச வரைக்கும் மதுரைக்கு இஞ்சால பெம்பஸ் இருக்கும். எத்தனை பேர் எடுத்தாங்க, எடுத்து எரிச்சாக்களும் இருக்காங்க. ரைட்டா? பெம்பஸை இஞ்சாவதுக்கு போடினோம். இப்போ நுடம்பு வருது, டெங்கு வருதுன்னொன்னே மீன் தின்னுகள் இருக்கக்கூடாதுண்டா எங்கட வீட்டில் இருக்கிற மீன் தூக்கி நாங்கள் பக்கத்து வளவுக்கு எரிஞ்சு போடுவோம். அப்போ நாங்கள் நினைக்கிறேன்னா எங்கட வளவுக்கு இல்லை, எங்களை விட்ட நுழம்பு வராது. பக்கத்து வளவுக்கு என்ன வரும்? தண்ணி வரும், நுழம்பு வரும். திருப்பி யாரை குத்தும்? எங்களை தான் குத்தும். அப்போ அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு இல்லை அல்லது ஒரு தூர நோக்க சிந்தனை இல்லாத மக்களாக இந்த கிராம மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இந்த சுகாதார மேம்பாட்டு அமையத்தினர் பெருந்தொகையான நிதியில் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு தாங்கள் வாகன வசதியை செய்திருக்கிறார்கள். அப்போ அதில் தரம் பிரித்து போடணும். நீங்கள் குப்பைகளை நீங்கள் சுற்றி போட்டு ஆக்களில் நேரத்தில் பார்த்துட்டு எறிகிறது. நான் தீவிரத்தில் வேலை செய்ய பார்த்தால் நான் மோட்டர் சைக்கிளில் போய்க்கல, பின்னுக்கு சிடிபியில் ப்ரைவேட் பஸ் வரும், இருந்தால் போல் பெரிய பொட்டலம் உணவு பட்டலம் போட்ட மாதிரி வெளியில் வரும். என்ன வரைஞ்சணும் ஆகும்? உணவு பொட்டலங்கள் மாதிரி பஸ்ஸில் போய்க்க டக்குன்னு ரோட்டுக்கு இறங்கி வரும். என்ன சாமான் வேறு பண்ணிக்கிறீங்க? குப்பைகள், பெம்பஸ்கள், வீட்டை அங்கே வீட்டை குழந்தை பிள்ளைகள் கக்கா பண்ண பெம்பஸை கட்டி கொண்டு ஊராத்துறைக்கு தீவிரத்துக்கு வேலை செய்கிற வாராக்கள் மெல்ல அந்த அராளுத்துறையில் என்ன வேணும் பஸ்ஸுக்கெல்லாம் நைஸ் அதுக்கு எறிஞ்சிட்டு போயிடும். இது யார் செய்யணும்னா படித்தாக்கள் செய்கிற வேலை. இது யார் செய்கிற வேலை? படித்த ஆசிரியர்கள், உங்களுக்கு முன்மாதிரியா இல்லை உங்களுக்கு புத்திமதி சொல்கிற ஆசிரியர் செய்கிற வேலை. ஆகவே இதை திருத்துறதுன்றது நான் ஏன் இந்த உதாரணமாக சொல்கிறேன், இதை திருத்துறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இதை திருத்துறதுன்றது ஆனால் அது எல்லோரும் எப்போ திருத்துறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் மனம் வச்சா, நான் இதை போடக்கூடாது, பொலித்தீனை பெரும்பாக போடணும், பிளாஸ்டிக்கை பெரும்பாக போடணும், கண்ணாடியை பெரும்பாக போடணும், உணவுப் பொருளை பெரும்பாக போடணும், எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் உங்களோட வீடுகளில் ஒரு பாதுகாப்பு இடத்துல வச்சு அதை மூடி வச்சிங்களா இந்த வேண்ட வாகன வசதி இருக்காமல் அந்த வாகன வசதி வருகின்ற போது அதை நீங்கள் போடலாம், அகற்றலாம். உரிய முறையில் அந்த குப்பைகளை அகற்றலாம். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அது உணவு பதார்த்தமாக இருக்கலாம். இப்போ நான் எல்லாம் உதாரணமாக சொல்கிறேன். நான் ஒரு முறை பாடசாலை விட்டு வந்து கொண்டிருக்கல, அராளுத்துறை தாண்டி வந்து கொண்டிருக்க இருந்தால் போல் என் முன்பக்கம் குளிர்ந்தது. என்னென்னு பார்த்தா வெத்தில துப்பல் முழுக்க. முன்னுக்கு ஒரு சிங்கள பஸ் போய் கொண்டு இருந்தது, சிங்கள ஆக்களை ஏற்றி கொண்டு போகிற நயனாதிலேருந்து போகிற பஸ் ஊற்றி கொண்டு போனது. அப்படி என்ன இருப்பேன், வெத்தில சாப்பாடு தேத்தனை சவர் வந்த வேலையே வந்து பட்டுட்டு நான் பண்ணி இல்லை. உடனே மோட்டர் சைக்கிளை துரத்தி கொண்டு போய் மண்கும்பான் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் மோட்டர் சைக்கிளை பஸ்ஸுக்கு குறுக்கால விட இறங்கின ஆள் பிக்கு அந்த பிக்கு தான் இறங்கினார். நான் இறங்கிக்க கொண்டைக்கில் தண்ணி போத்தோட இறங்கினேன். நான் அராளுத்துறை சந்தியில் பட்டது மண்கும்பான் பாதத்தில் சேட்டுலாம் என்ன வெத்தில சாயம்னு போயிடுது, அப்படியே காஞ்சி போச்சு. அது சேட்டு போய் எறிஞ்சினேன். ஆனால் நான் விடே இல்லை, துரத்தி கொண்டு வந்து விட பிக்கு தான் இறங்கினேன். அப்போ பஸ் கொண்டக்டரும் தண்ணி போத்தோட வந்தேன். அவங்க சிங்களத்தில் ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் முழங்கையில். ஆனால் பஸ்ஸுக்கு பார்த்தா முழுக்க இருந்தது பிக்கு தான். நான் என்ன சொல்ல வரேன்டா, படித்தவர்கள் அல்ல மத குருகள் இப்படி கொஞ்சம் உயர்ந்த சாதத்தில் இருக்கிறார்கள் தான் இப்போ ஏற்பாடு செய்கிறார்கள். வெத்திலையில் துப்பையிலுமா அப்படி இப்போ நீங்கள் வெத்தில சாப்பி போட்டு கரையில் துப்பினா அதுவே பெரிய சுகாதார சீர்கள். அதுகளை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் எத்தனை பிள்ளைகள் உணவு பிரதேசங்கள் முத்தங்கள் இல்லாத இடங்கள், வீதியோரங்கள்லாம் பிள்ளைகள் விளையாடுங்கள். அப்போ அந்த இடங்களில் வெத்தில துப்பி போட்டு வெத்தில சாப்பி போயில சாப்பி போட்டு துப்பினா என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கு சுகாதார சீர்கள், வருத்தங்கள், நோய்கள் எல்லாம் பிறப்பாகும். எனவே நீங்கள் அதை படிவாக யோசிக்க வேணும். இந்த இடத்துல அதே நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம், உங்களோட குப்பைகளை சரியான முறையில் அப்புறப்படுத்த வேணும். அதற்கான பொறிமுறைகள் இந்த சுகாதார மேம்பாட்டு அமைச்சர் இந்த குருநகர் பிரதேசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பொறிமுறைக்கு அமைய நீங்கள் அதில் செய்தீங்கன்னா உங்களோட பிரதேசம் ஒரு அழகான பிரதேசமாக வரும். உண்மையில் கடற்கரை சார்ந்த சூழல் மிக அழகான சூழல். நீங்கள் எத்தனை பேர் கோல் பேஸுக்கு போனீங்க? கொழும்புல இருக்க கோல் பேஸுக்கு போனாங்கள், காலி முகத்திரல்னு சொல்லப்படுறது போனாங்கள். இங்கே எத்தனை பேர்? ஒருத்தரும் போயில்லை காலி முகத்திரலுக்கு. 2 பேராக போய் எங்கே நடக்குது? கொழும்புல எவ்வளோத்துல கோல் பேஸா? ரைட், ஓகே. அந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி உங்களோட குருநகர் கடற்கரை பிரதேசத்தை நாங்கள் என்ன செய்யலாம், அப்படி ஆக்கலாம். அது எல்லாம் ஜாரில் தங்கிருக்கோம், எங்கள் ஒவ்வொரு வேலையும் தங்கியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் வச்சோம் என்றால் நாங்கள் எல்லா கிராமத்தையும் எங்களை கிராமத்தை நல்ல சுத்தமான கிராமமாக, அழகான கிராமமாக, மிக ரம்மியமாக பின்னரங்களில் போய் இருந்து அதெல்லாம் கதைச்சு விளையாடுற சந்தோஷமான கடற்கரை பிரதேசமாக நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும்.
எனவே இதுக்கு நீங்கள் குப்பைகளை அங்கே போடக்கூடாது. நான் சொன்ன உதாரணமாக அப்படி படித்தாக்களே போடுற மாதிரி போடாமல் நாங்கள் அதை சரியான முறையில் ஒழுங்கான முறையில் அகற்றினோம் என்று சொன்னால் இந்த கிராமம் அழகான கிராமம் மாறிக்கொண்டு மாறி வரும். அது உங்களுக்கும் சந்தோஷம், எல்லோருக்கும் சந்தோஷம், ஒரு நோய் நொடியற்ற பிரதேசமாக மாறும் என்றதை கருத்தில் கொண்டு நீங்கள் இனிமேல் காலங்கள் உங்களை நான் சொன்ன விடயங்களை உங்களோட வீட்டில் போய் உங்களோட அம்மா அப்பா சகோதரங்களும் சொல்ல வேணும். நாங்கள் பொலித்தீனை பெரும்பாக போடணும், பிளாஸ்டிக்கை பெரும்பாக போடணும், கண்ணாடியில் பெரும்பாக போடணும், உக்கிற பொருட்களை பெரும்பாக போடணும், உணவுப் பொருட்களை பெரும்பாக போடணும். அதுக்கு ஒவ்வொரு வாளியில் எடுத்து வச்சு போட்டுட்டு அதில் உரிய முறையில் அகற்றினீங்கள்டா என்ன தெரியுதாக்கா அவங்க இதுக்கு பின்னால் கிடக்கு குப்பை சேர்க்கிற மையம் அங்கே கொண்டே கொடுக்கலாம், குப்பைகளை கொடுக்கலாம். அப்படியான நீங்கள் அகற்றினீங்கன்னா நல்ல விஷயம். இந்த இடம் திரட்டு மையம் இருக்குது, திரட்டு மையம் சேர்க்கிற கலெக்ஷன் ஏரியாக்கள் இருக்காம். அந்த இடத்துல நீங்கள் கருத்திலே கொண்டு உங்களோட பிரதேசத்தை அழகான பிரதேசமாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு இன்னும் சொல்லியிருக்கா மிஸ் உங்களுக்கு எங்களோட வாகனம் வர உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? 2 மணி தெரியுமா? எத்தனை மணிக்கு வர வாகனம்? 2 மணிலேருந்து 6 மணி. என்ன போடுறவங்க அந்த வாகனத்துக்கு? என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்கில் வந்துருக்கிறீங்களா? ஃபேஸ்புக் ஆக்குறா. அப்போ வீடியோ கடைக்கடையில் அந்த புறாக்கே வந்தேன் நாங்கள் இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவழிச்சு என்ன தெரியுமா? உங்களுக்காக தான் இந்த தலைமுறை மாறணுமென்ற நோக்கத்தில் நாங்கள் இது செய்கிறோம். இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு இப்போ சொல்லுவீங்க இந்த குப்பையை இந்த இடத்துல எறியாதுங்க, இது சீர்கேடு, பிள்ளைகளுக்கு வருத்தம் வரும். உங்களுக்கு தான் அப்போ வருத்தம் வரும். என்னங்க சார் சுகாதார சீர்கேடு? நேற்று நான் போய்க்க ஒரு நாய் ஒன்று செத்து போயிட்டு அங்கே இருந்த நான் என்ன செய்யறேன் சொப்பி ஒரு பேக்கில் போட்டுக்கொண்டு கடற்கரை அருவோடு போட்டுருக்குறான். அப்புறம் ஒரு ஆள் எனக்கு உடனே என்னை கூப்பிட்டு சொல்லுது, அண்ணன் இப்படி ஒரு நாய் ஒன்று போட்டுட்டு போயிருக்கான். அங்கே போய் இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போட்டு வந்தனால் உடனடியாக இது அகற்றுங்கள், இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். என்னென்னு சொன்னால் அப்படி கடலில் போட்டு அதில் செத்து புழுத்து போய் அப்போ அதில் வர மீனை தாண்டா நீங்கள் உண்ண போகிறீங்க. ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களோட அம்மா அப்பா சிலவள பெரிய சின்னாக்களிட தந்து விடா நீங்கள் கொண்டு எறியண்டு. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்களுக்கு புத்திமதி சொல்லணும். என்னென்னா இதை கொண்டு எறிஞ்சால் இது சீர்கேடு பண்ணிட்டுருமான். இந்த எவ்வளோத்தை சிலவழித்து உங்களுக்காகத்தான் நாங்கள் விளக்குறோம். அப்போ உங்களோட விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலி நாங்கள் எடுக்கப்படுது. இப்போ சார் இப்போ பாருங்க இந்த எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு போதை பிரச்சனைன்ற வழிவாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு மாற்றங்கள் வரணுமென்றதுக்காகத்தான் இந்த குரல் மக்கள் எல்லோரும் செய்கிறோம். அப்போ நீங்கள் அடுத்த தலைமுறை மாறிச்சுன்னு சொன்னால் இந்த ஊர் மாறிடும். அதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வான காணொலி. நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே சேர்ந்து இப்போ போய் இதுலேருந்து இன்றைய போனீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் இந்த குப்பைகளை எப்படி போடுறது அகற்றுறது, கண்ட இடத்துல வீசணும், காணுக்கு எறிகிறத பாட்டணும். காணுக்கு எறிஞ்சிங்கன்னா நாங்கள் கரக்கடையை தான் கடலுக்கு தண்ணி மழை தான் என்ன செய்யும், அப்படியே தள்ளிக்கணும் கடலுக்கு போகணும். கடலுக்கு போகணும் அதை இப்படி அங்கே போய் அதை உண்ற மீன்கள் உண்ணும், மீன்கள் சாப்பிட்டவரை என்ன செய்வீங்க? அதே மீனை தான் நீங்கள் பிடிக்கணும். நாங்கள் பிடிச்சி உங்களுக்கு தான் நீங்களோட வயிற்றுக்காக பெறப்போகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு 50-60 வயசு அப்புறம் இப்போ பாருங்கள் முந்தைய ஆக்கள்லாம் 90-100 வயசு மட்டும் இருந்தால் இப்போ பாருங்கள் 60 வயசோட ஆக்களை கணக்கு கிடைக்குது. காரணம் நோய். இதுக்கு சார் ஒத்துழைப்பு தந்தாங்க, நன்றி சார். மற்றது உங்களோட தாய் தகப்பனாட்ட போய் சொல்லுங்கள், இந்த விழிப்புணர்வான காணொலி தான் இது. எங்களை சுகாதார மேம்பாட்டு அமையத்தால் எல்லாரையும் நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பு தரணும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு தரணும். நன்றி சார். நன்றியா, நன்றி. இந்த இது தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொண்ட அனைத்து உத்தியோகத்தர்களும் ஒரு பாடசாலையின் சார்பிலே பலமான நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மாணவர்கள் விடலாமா? சொல்லியிருக்கா கையெழுத்து வேண்டாம். ஹலோ, இது கச்சேரியால் இன்றைக்கு விழிப்புணர்வுக்காக வந்த வினம் போதை பஸ் இதை பற்றி சொல்ல வந்த இடத்துல எங்களோட குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினாலே குப்பை சம்பந்தமான விழிப்புணர்வு காணொலி தான் இந்த காணொலி. இந்த காணொலி இத்துடன் முடித்துக் கொள்ள வரோம். இந்த காணொலியை நீங்கள் பார்வையோட விடாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு இதை எல்லா மக்கள் குருநகர் மக்கள் அனைவரும் இதை கேட்டு மாற்றம் வரணும் என்ற நோக்கத்தில் இந்த விழிப்புணர்வு பள்ளிக்கூடமாக சின்ன நாங்கள் முந்தியும் எடுத்து போனாங்க, இன்றைக்கும் எடுத்திருக்கிறோம். இது ஒரு மாற்றத்துக்குரிய காணொளி. இதை எல்லோரும் பகிர்ந்து கொண்டு இதை பார்த்து எங்களை அடுத்த தலைமுறைகள் மாறணும் என்ற நோக்கம் தான் எங்களுடைய சுகாதார ஆமியம் உருவாக்கப்பட்ட நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு நல்ல நோக்கத்தில் மாறணும் என்ற நோக்கத்தில் இந்த விழிப்புணர்வான காணொலி இதை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.